இந்த பார்க்கலவா நானும் ஒரு ஏழை தான், எனக்கு இந்த புளிச்சத்தை போட்டு கொடு அப்படி தான் சொல்லுவேன் பார்த்துக்க. இங்கே வர ஏழை பிள்ளைகளுக்கு மட்டும் தான் போட்டு தெரியும், ஊனமாக இருக்கவங்களுக்கு மட்டும் தான் போட்டு தெரியா. நானும் ஒரு வயசான கிழவி தானே, முடியாத கிழவி தானே, எனக்கு கொஞ்சம் போட்டு தந்தா நீ குறைஞ்சி போயிட மாட்டேன், எனக்கு கொஞ்சம் போட்டு தலை. ஏமா உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? இந்த சோறு ஏழை குழந்தைகளுக்கும் ஊனமாக இருக்க குழந்தைகளுக்கும் தான், உன்ன மாதிரி நல்லா இருக்கவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்? நீ தான் உழைச்சி சம்பாதிக்கிறேல, நல்லா திம்ப, அப்புறம் எதுக்கு இல்லாதவங்களுக்கு பொல்லாதவங்களுக்கு கொடுத்தாவது எனக்கு புண்ணியம் கிடைக்கும். போமா பேசாட்டே. நானும் ஒன்றும் இல்லாதவதான், நானே ஒரு குடிசை வீட்டில் தான் குடியிருந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு மட்டும் சோத்தை போட்டு கொடுத்தா நீ குறைஞ்சு போயிட மாட்டேன், கொடுக்குறியா இல்லையா? அப்ப நீ ஓஹோ இந்த கிழவன் ஏழையா இருக்கவங்களுக்கு தான் உதவி பண்ணுவானா? நம்ம போனா கண்டிப்பா உதவி பண்ண மாட்டான். ஏதாவது ஒரு பிளானை பண்ணி போய் அந்த புளிச்சத்தை வாங்கி தின்னி போடணும். நம்மளும் ஏழை தான், சொன்னா நம்ப மாட்டேன், வேற என்ன பண்றது? பேசாட்டி ஏதாவது ஒரு அடிப்பை போட்டு போய் வாங்கிட வேண்டியதே. ஐயோ அம்மா 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 அம்மா. அடடா, இந்த சின்ன வயசுல இப்படி தத்தி தத்தி வந்துகிட்டு இருக்கியப்பா. ஏப்பா 2 காலும் நடக்க முடியாம போயிருச்சாக்கும், எந்திரிச்சு நடப்பாப்போம். ஐயா பெரியவரே, நான் பண்றது உங்களுக்கு வெள்ளாட்டா தெரியுதா? நானே 2 காலம் நடக்க முடியாம தத்தி தத்தி வந்துகிட்டு இருக்கிறேன், என்னை எந்திரிச்சு நடன்னு சொல்லி நீ வம்பளிக்கிறீங்களா? ஏ கடவுளே, இது என்ன கொடுரோச்ச? மனுஷனுக்கு மனுஷன் நிம்மதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, இப்படி பேசி பேசி மனசை கஷ்டப்படுத்துறாங்களே. ஐயோ ஐயோ அப்படிலாம் சொல்லாதப்பா. சரி நான் புளிசோறு தானே உனக்கு கொடுக்கணும், நான் உனக்கு நிறைய புளிசோறு தரேன். சரி உனக்கு எவ்வளோ புளிசாதம் வேணுமோ வாங்கிக்க. ஒரு தட்டுக்கிட்ட ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்க வேண்டியதானே? நான் எதுலப்பா உனக்கு இப்போ போட்டு தர போகிறேன்? தட்டு இங்கே இருந்ததெல்லாம் காலியாகி போயிருச்சு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ஒரு கிண்ணம் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இங்கனக்குள்ளே தான் இருக்கு என் வீடே, பக்கத்தில் தான். டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ளே புளி சாதத்தை தூக்கிட்டு போயிடாதீங்க என்ன? ஒரு 5 நிமிஷம் நில்லுங்க, வந்துடுறேன். ஐயா அம்மா ஐயா அம்மா. பாவத்தை இந்த சின்ன வயசுல எப்படி தத்தி தத்தி போய் வேலை பார்த்துட்டு இருக்கேன் பாரு. எம்மாடியா அம்மா அம்மா இந்தாங்க, இந்த கிண்ணம் பூரா புளிச்சோதரை போட்டு கொடுத்துருங்க. என் வீட்டில் இருக்க எல்லாரும் சாப்பிட்டுக்குவாங்கல்ல, அதுக்காகத்தான் கிண்ணம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இது பூரா பில் பண்ணி கொடுத்துட்றீங்களா? ஏப்பா என்னப்பா நீ சின்ன கிண்ணமா எடுத்துட்டு வருவேன்னு பார்த்தா இம்பிட்டு பெரிய கிண்ணம் எடுத்துட்டு வந்திருக்கிற. அதுக்கு நீ இந்த டவராவோடையே எடுத்துட்டு போயிருந்துருக்கலாமே. ஒன்றும் இல்லை, இந்த டவராவை அப்படியே கூட்டினா இது பூரா நிறைஞ்சு போயிடும். எதுக்கு போய் கிண்ணம் எடுத்துக்கிட்டு, இந்தா இதோடையே கொண்டு போ. பரவாயில்லைங்கய்யா, இருந்தாலும் நான் என் பாத்திரத்திலே வாங்கிட்டு போறேன். ரொம்ப நன்றி, போயிட்டு வரட்டா? அட சண்டால பாவி, ஓடுறானே எந்திரிச்சு. அப்ப இந்த புளிச்சோத்தை வாங்குறதுக்காக இவ்வளோ நேரம் நடிச்சுக்கிட்டு கிடந்தாடாக்கும். அட கடவுளே, இந்த பருவாயம் போய் எப்படிப்பட்ட பயலா இருந்திருக்கிறியா பாரு. நான் நம்பி மொத்த சொத்தி கொடுத்து விட்டேனே. கிழவி அதெல்லாம் எடுக்க முடியாது கிழவி, பேச்சாட்டு போ. காய்ச்சலாம் என்னால திரும்ப கொடுக்க முடியாது. உனக்கு பைக்கு எங்கிட்ட பிடிச்சிக்கிச்சா என்ன? குட்டிக்கிறவாய நீ மட்டும் போய் எடுத்தல, நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன். என் காசு எனக்கு திரும்ப வந்தானும்ல, சீக்கிரம் எடுத்து கொடு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். என் காசு எனக்கு வேணும் 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 குடல, இல்லை உன்கிட்ட காசு கொடுத்து இப்படி ஏமாந்து நிக்கணுமா? நானு கிழவி சொன்னா புரிஞ்சுக்கோ, காசுலாம் நான் என்னால திருப்பி கொடுக்க முடியாது கிழவி. கிழவிய என்ன இப்ப என் தம்பி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற? அவன் என்ன காசு திருடிட்டா வந்துட்டான், அப்பா வந்து கொடுக்க முடியாது சொல்லிக்கிட்டு இருக்கியா? நீ என்னமோ என் காசு வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி என்னதான் ஆச்சு சொல்லி தொலைங்கிற கருவாயம் பேலே? அது உன் தம்பி கிட்ட கேள்ல, இது நியாயமா என்ன அவனே சொல்லுவான் பார்ப்ப. என்ன இந்த கிழவி செஞ்சத பாருன்னா, நேத்து ஒரு 200 ரூபா 300 ரூபா நினைக்கிறேன், 300 ரூபா கொடுத்து போனில் ரீசார்ஜ் பண்ணி விடுன்னு சொல்லிச்சு. நானும் பண்ணி விட்டேன். இன்னைக்கு வந்து காசு இல்லை, அந்த காசை எடுத்து கொடுன்னு கேட்குதன்னா எப்படி அண்ணா என்னால் எடுத்து கொடுக்க முடியும்? நூற்று கிழவியா இருக்கும் போல. இல்லை சொல்ல, இதில் என்னெல்லாம் தப்பு இருக்குது? நேற்று காசு வந்துச்சு கொடுத்துக்கிட்டேன், கொடுத்துக்கிட்டேன். நீ காசு கையில் சுத்தமாக இல்லை, அந்த காசை எடுத்துக்கணும்னா தப்பாலாது. என் காசை தானே கேட்டேன், அவங்க காசை கேட்ட மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கு என் காசை எடுத்து கொடுங்க பார்த்துக்க, மரியாதை கெட்டு போயிடும். அப்புறம் கிழவியா லூச்சு மாதிரி பேச்சாத, அதெல்லாம் போட்டுட்டா எடுக்க முடியாது. அப்படி வேணும்னா இந்த போன் கம்பெனில எங்கேயோ வச்சிருப்பாங்க, இல்ல சிம் கம்பெனில, அங்க போய் அவன்கிட்ட கேட்டு வாங்கிக்க. ஆளுகளை பாரு, போட்ட காசு எடுத்துடணுமா? போட்ட காசு இது என்ன பேங்க்லயா போட்டு வச்சிருக்கா? போனமே எடுத்து சொருகுறதுக்கு. ஏ கருவாயம்பிள்ளை, அப்படியெல்லாம் தான் எடுக்க முடியாதக்கும். நான் கூட எடுத்து போடுவோம்னு நினைச்சேன் பார்த்துக்க. சரி ஒன்றும் இல்லை, எதுவும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன். சரி நான் போயிட்டு வரேன். என்ன கருவாயா, ஏதாவது கடை வைக்க ஐடியா சொல்றா, ஈஸியான கடையா வைக்கணும் பார்த்துக்க. என்ன காசு இன்ன காசு எதுவுமே இல்லாம சும்மா நார்மலான பொருள் வாங்குறதுக்கு மட்டும் காசு இருக்க மாதிரி ஏதாவது ஒரு கடையை சொல்றா கருவாயா. என்ன எனக்கிட்ட ஒரு யோசனை இருக்குது, சொல்லலாம் தான் வந்தேன். இந்த மட்டன் தவா ஃப்ரைன்னு ஒன்று போடுறாங்கன்னே, சும்மா தோசைக்கல்ல அந்த ஆட்டுக்கறியை போட்டு வறுத்துக்கிட்டே கிடப்பாங்க, எண்ணெய்கிண்ண எதுவுமே ஊத்தாம. அது மாதிரி பண்ணேன். ஆமா நான் கூட பார்த்தேன், தோசைக்கல்ல மட்டும் வச்சு ஆட்டுக்கறியை வெறுதா போட்டு வறுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது வெந்ததுமே நல்லா அழகா ஆயிரும். இது கடையா போட்டீங்கன்னா நல்லா ஓடுமண்ணே.
அட இந்த ஐடியா கூட நல்லா இருக்கேடா. என்ன காசுல எதுவுமே கிடையாது, நம்ம பாட்டு கறியை போட்டு வறுத்துக்கிட்டே கிடக்கலாம் போல. பரவாயில்லையா, இது ஒரு நல்ல ஐடியாவா தான் இருக்குது. சரிடா கருவாயா, நான் இதை இப்பவே போறேன். வாங்கம்மா வாங்க, மட்டன் தவா கறி வாங்க வாங்க, எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிடுங்க. கருவாயா, கோதாவரியும் கூட்டு வந்து ஒரு தடவை சாப்பிட வைக்கணும்னு ஆசையா இருக்குடா. போய் நீ கூப்பிட்டுட்டு வரியா? சரிண்ணே, ஒரு 2 நிமிஷம் கழிச்சு போறேன். சரியா? என்னது தவா ஃப்ரையா? என்னது ஆட்டுக்கறியை போட்டு தோசைக்கல்ல வறுவன்னு வறுத்துக்கிட்டு கிடைக்கிறீங்க? சரி எனக்கு ஒன்று கொண்டா. ஆமா இதை தோசைக்கல்ல போட்டு நல்லா வறுத்து எடுத்து தான் கொடுப்பேன். சூப்பரா இருக்கும் பாத்துக்க. 5 நிமிஷத்துல ரெடி ஆகி போயிடும். நீ கொஞ்ச நேரம் உட்காரு, உனக்கு சுட சுட போட்டு தரேன். சாப்பிட்டு திரும்ப திரும்ப வருவ பாரு. அப்படியா? அவ்வளவு நல்லா இருக்குமா? சரி நான் உட்காந்து வைக்கிறேன். சீக்கிரம் 5 நிமிஷத்துல போட்டு கொண்டு வா. எனக்கு ரொம்ப பசிக்குது வேற, வேலை வெட்டிக்கு வேற போகணும்டா. சீக்கிரம் கொண்டு வா. தடியண்ணே, சீக்கிரம் வறுத்துக்கூடி. எவ்வளோ நேரம் வறுத்துக்கிட்டே கிடப்ப? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவன் வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே ஆக போதுனே. சீக்கிரம் வறுத்துக்கூடு, அப்புறம் கத்த ஆரம்பிச்சிட போறேன். ஐயோ, இன்னும் வெந்த படவே காணோம். எவ்வளவு நேரம் ஆச்சு? என்னடா பண்றீங்க? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆக போகுது. இன்ன வரைக்குமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எனக்கு சீக்கிரம் வறுத்து கொடுப்பீங்களா மாட்டீங்களா? 1/2 மணி நேரம் ஆகி இன்னமும் அதை போட்டு வறுத்துக்கிட்டு கிடக்குறீங்க. எவ்வளவு நேரம் அங்கேயே உட்கார முடியும்? இப்போ சீக்கிரம் கொண்டு வரீங்களா இல்லையா? நல்ல சாப்பாடு கொஞ்சம் டைம் தான் ஆகும். இன்னும் ஒரு 10 நிமிஷம், அதுக்குள்ள வெந்ததுமே எடுத்து கொடுத்துறேன். கொஞ்ச நேரம் போரு. ஐயோ கருவாயா, வேகவே மாட்டிக்குதுடா. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. நீ தானடா இந்த ஐடியாவை கொடுத்த. எவ்வளவு நேரம் தோசைக்கல்ல போட்டு வரட்டே? கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிப்போச்சு. இன்ன வரைக்கும் இந்த கறி வேகவே இல்லடா. லூசு பையில என்னத்தடா செஞ்சு வச்ச? ஐயோ, ஏதோ அசம்பாவிதம் நடந்து போச்சு. 1 மணி நேரம் ஆகி இந்த கறி வேகவே இல்லை. ஒரு வேலை ஏதாவது வேக வச்சு போட்டிருக்கணுமா? தடியன்ட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு கிளம்பிட வேண்டியது. தடியனே, நீ இப்படியே போட்டு வறுத்துக்கிட்டே, நான் போய் கோதாவரி அக்கா கூட்டிட்டு வந்துடுறேன். 1 ரூபா சாப்பிட வைப்போம் கோதாவரி அக்காவும். சரியா? நீ இங்கே நில்ல, நான் போய் சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடுறேனே. கருவாயா, அதெல்லாம் இருக்கட்டும்டா. என்னடா இது வறுக்கவே மாட்டேங்குது? எவ்வளவு நேரம் வறுத்து பார்த்துட்டு வேகவே மாட்டேங்குதுடா. ஏதோ ஒரு ஐடியா சொல்லிட்டு போ, பயமா கிடக்குது. இவனை வேற 1 மணி நேரம் கிட்ட உட்கார வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லி அனுப்பணும்னு வச்சுக்க, என்னைய விலாசி தள்ளி விடுவான்டா. என்ன, நீ ஒன்றும் பயப்படாத. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல அது வெந்து போயிடும். நான் கோதாவரி அக்கா போய் கூப்பிட்டு வரேன். அவளை ஒரு வாய் சாப்பிட வச்சோம்னா தானே நம்ம நிம்மதியா இருப்போம். சரி, நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். ஐயோ, சுத்தமா வேகல. இதுக்கு மேல நம்மளால சமாளிக்க முடியாது. இவன்ட்ட சொல்லி தொலைச்சிடலாமா? அழிச்சு விட்டு போயிட்டானா? என்ன பண்றதுன்னு தெரியலையே. 1 மணி நேரத்துக்கிட்ட உட்கார வச்சு தொலைஞ்சிட்டேன் நானு. ஏண்டா, இதுதான் நீ ஒரு தவா ஃப்ரை பண்றியா? தவா ஃப்ரை. உன் தவா ஃப்ரையை தூக்கி உன் மண்டை மேல போடு. ஆளு முகரையும் பாரு. 1 மணி நேரமா என்னை உட்கார வச்சு வேலைக்கு போகாம இதை திங்கலான்னு சொல்லிவிட்டு ஆசையை கட்டி ஏமாத்தி விட்ட. ஐயோ, நான் என்ன பண்ண முடியும்ப்பா? நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி வறுக்க முயற்சி பண்ணேன். அது வெந்த பாடவே இல்லை. மனுச்சிரு, என்ன இன்னொரு நாள் உனக்கு நல்லா செஞ்சு தரேன். இல்லைன்னா இப்போ ஒரு 10 நிமிஷம் உட்காரு, நான் அதுக்குள்ள உனக்கு எப்படியா வறுத்து கொடுத்துட்றேன். இல்லை தொடிப்பையில அதை வறுத்து காக்காக்கி கொட்டுடா. ஆளு முகரையும் பாரு. இனிமேல் உன் கடை பக்கிட்டே வர மாட்டேன். ஏதாவது அந்த கடை போட்டு இந்த கடை போட்டு சொல்லு, வாயை உடைக்கிறேன். ஆளையும் பாரு. கொஞ்ச நேரத்துல செஞ்சிடறியா? கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நிக்கிறியா? இந்த கருவாயும் பையன் ஏதாவது ஆகாது போகாத ஐடியா கொடுத்துட்டு போயிடுறியா? நான் எவ்வளவு நேரம் வறுத்துக்கிட்டு கிடக்கிறது, ஒரு கறி கூட வெந்த போகல. என்னத்தை பார்த்துட்டு வந்து இப்படி அறகுறையா சொல்லி தொலைச்சேன் தெரியலச்சை. மாப்பிள்ள, உங்க முடிவு என்னமோ அதை சொல்லுங்க. நாங்க எதா இருந்தாலும் ஏத்துக்குவோம். கோதாவரி நல்லவ, அவளை கட்டிக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சுக்கணும். என்னன்னு சொல்லு மாப்பிள்ள. அட, இது அந்த டீ கடைக்காரன்ல, இவனா கோதாவரிய பொண்ணு பார்க்க வந்தவன்? அவன் முகரையும் மூஞ்சி பாரு குட்டையா. இவளை போய் யாராவது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களா? இவ தங்க கட்டி பொங்க சோறு குட்டி. இந்த வடக்கேத்த தொடகரி இவளாதான் இருப்பா. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. இவளை எனக்கு பிடிச்சிருக்குது. ஆனா எனக்கு தான் ஒண்ணு மனசுல ஓடிக்கிட்டே கிடக்குது. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா? அட, உங்களை போய் யாருக்கு அது பிடிக்காம இருக்குமா? அவ வாயிலே வர வைக்கிறப்பாரு. ஏ கோதாவரிய, நீ சொல்லுடி மாப்பிள்ளைட்ட பிடிச்சிருக்குன்னு. அப்பதான் மாப்பிள்ளை நம்புவாரு. சரிங்க, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஐயோ ஐயோ, அடி பாவி மகளே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? தடியனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இப்படி ஏமாத்தி போட்டியே, அடி பாவி. அடே, எங்க இருந்துடா வந்த? காக்கா மாதிரி வந்துக்கிட்டு ஊடல நுழைஞ்சுக்கிட்டு இருக்கிற. முதல் இதை இடத்த விட்டு போடா. இங்க ஒன்று நல்லது நடந்துடக்கூடாது. ஏய், உன் மக தடியனை ஏமாத்திருக்கா. ஏ கட்டையா, சொன்னா கேள, அவளை விட்டுப்பிடு. அவன் உடனே கழட்டி விட்டு போயிடுவா. தடியனை வேர்க்கனே காதலிச்சிருக்கிறா அவ. அவன் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், உங்க முடிவை சொல்லுங்க. உங்களுக்கு இன்னொரு குறை என்னான்னு சொல்லுங்க மாப்பிள்ள. அது மாதிரி நான் செஞ்சுக்கிறேன், சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை மாமா. எனக்கு ஒரு தோசை இருக்குதாம்மா. முதல் கல்யாணம் எனக்கு ஆகாதான். அதனால கழுதைக்கு கல்யாணம் கட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை பண்ணி தோசத்தை முடிச்சு விட்டோம்னா அதுக்கப்புறம் நான் கோதாவரி குளத்துல தாலி கட்டி போடுறேன். என்ன சொல்றீங்க? அதுக்கு ஒரு கழுதையை மட்டும் கொஞ்சம் ஏற்பாடு படுத்தி கொடுத்தீங்கன்னா போதும். ஏண்டா, நீ ஏன் தேடி போய் ஒரு கழுதையை பிடிச்சிக்கிட்டு இருக்க? அவன் பக்கத்துலேயே நிற்கிது பாரு ஒரு கழுதை, குண்டு கழுதை. அந்த கழுதையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக வேண்டியதானே? இப்ப ஏதாவது குச்சி எடுத்து சாத்த போறேன். போடா முதங்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.